டேரஃபு ஒரு வழியாக நம்ம வண்டிக்கு டேக்லாம் போட்டு இழுத்து கட்டியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே 2 டேக் போட்டு ஒரு கட்டியிருக்கு. அண்ட் தென் இது ஃபுல்லாக அடி வாங்கியிருக்கிறதுனால இதுக்கு ஒரு கயிறு போட்டு கட்டியிருக்கு. பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வண்டி பார்க்கவே. இப்போல்லாம் இருக்கவே இருக்காது என் வண்டி. அதான் சொன்னல, ஒரு பொருளை எப்போ நம்ம பொத்தி பார்க்குறோமோ அந்த பொருள் எப்போ தான் நம்ம கைவிட்டு போகும். டேரஃபு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே நான் ஸ்டாப் சேலம் தான். அதுக்கு முன்னாடி பவானியில் போய் நிற்கணும் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பசங்களை 2 பேர் ட்ராப் பண்ணிட்டேன். நம்ம அப்படியே கிளம்பி போய் நான் அங்கே போய் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஓகே டேரஃபு வண்டி எடுத்து நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தானூர் என்ட்ரன்ஸில் வந்து மேலே மேற்கொண்டு பாயிண்ட்ஸை பார்க்கலான்னு தான் பார்த்தோம். பட் ஆனால் வாய்ப்புகள் இல்லை. அதனால் நாங்கள் இப்படியே கிளம்புறோம். ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்துருந்தோம்னா டைம் லேட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் மேற்கொண்டு வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம வண்டி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ லேட் வேணாலும் பொறுமையாக போய்க்கலாம். பட் ஆனால் நம்ம வண்டி கண்டிஷன் சரியில்லை, குண்டு குழியமாக இருந்துச்சுன்னா அந்த ரூட்டில் பார்த்து பொறுமையாக தான் போயணும். நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம் எல்லாத்தையும். எந்த ஒரு கஷ்டங்களையும் மனசில் வச்சுக்காமல் துன்பங்களையும் மனசில் வச்சுக்கலாமல் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணோம். என்ன தான் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணாலும் நம்ம வண்டி மேலே ஒரு கண்டுட்டு தான் இருந்துச்சு, அவனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்துக்கு போய் மேப் போட்டாச்சு. சேலத்துக்கு மேப் வந்து உதுமலைப்பேட்டு வந்து அந்தாண்ட ஊத்தியூர் அந்த பக்கம் லைன் போகுது. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் போனோம்னா டைமிங் கம்மியாக காமிக்குது, பைபாஸ்ன்றனால இழுத்து பிடிச்சி போயிடலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் காட்டுது. ஆனால் நம்ம அது சுற்றி எனக்கு 500 சம்திங் கிலோமீட்டர் காட்டுது. 500 ஆச்சு, 236 250 சம்திங் காட்டுது. ஆனால் இது வந்து 225 கிலோமீட்டர் தான் காட்டுது. அண்ட் டைமிங்கும் 5 ஹவர்ஸ் தான் காட்டுது. மேக்ஸிமம் 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷத்தில் அவ்வளோதான், மேட்ரு அசால்ட்டாக இல்லை. நம்மளுக்கு எது பக்கமோ அதுதான் நம்மளுக்கு ஈஸியாக போக முடியும். டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ 3:13 3:15 ஆகுது. இன்னும் சேலத்துக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8:15 போய் சேரும்னு போட்டிருக்கு. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இப்போ எப்படி வண்டி கொண்டு போய் நிறுத்துறது, அண்ட் தென் எப்படி நம்ம வண்டி ரிட்டர்ன் கொண்டு வர்றது தான் ஒரு பயம். நம்ம ஆஃபீஸ்லேயே வண்டி ஸ்டாப் போட்டு போயிட்டோம்னா காலங்காட்டி வந்து ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக வந்துக்கூடியும் கொண்டு போய் ஷோரூமில் விட்டு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுடலாம். அது நம்மளுக்கு சேஃபு, வண்டியை பசங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனோம்னா கீழே வண்டி விட்டது தெரிஞ்சு போச்சு, வண்டி ஆக்சிடென்ட் பண்ணது தெரிஞ்சு போயிடும். அப்படி பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம இன்னொரு டைம் வெளியே போகிறதுக்கு கன்ஃபார்ம் விட மாட்டாங்க. அது தெரிஞ்சு போன விஷயம். என்ன பண்ணலாம் என் மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. தூத்தல் வேறு போட ஆரம்பிச்சிட்டு ஏற்ப மலையில் நனையக்கூடாதுன்னு தான் பார்த்தோம். ஆனால் கன்ஃபார்ம் மலையில் நனைஞ்சிட மாட்டுக்கு. இப்போயே தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. தூரல் போட்டால் ஒரு பயம்னா மோட்டோ விளாகிங் பண்ண முடியாது யாருப்ப. நம்மளுக்கு வந்து அந்த இதே இல்லை. என்ன தான் கேஸ் போட்டால் என்ன தான் போட்டாலும் மோட்டோ விளாகிங்கில் வாய்ப்பே இல்லை. மலையை வந்து நனைஞ்சிட்டு தான் செய்யும். அதுக்கு எடுத்து வச்சு தான் அவனுக்கு ஒரு வழி இல்லாமல். அண்ட் தென் நம்ம இப்போ எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மூணார் டு உடுமலைப்பேட்டை ரோடு. இந்த ரூட் கொஞ்சம் ரிஸ்க்குன்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக 1 வே ரோடு மாதிரி தான் இருக்கும். ஓவர்டேக் எதுவுமே அவசியம் அசால்ட்டாக பண்ண முடியாது. எவ்வளோ சேஃபாக போகணுமோ அவ்வளோ சேஃபாக போகணும். அண்ட் தென் இருட்டு கட்டுறதுக்குள்ளே முதல்ல நம்ம பைபாஸ் ரீச் ஆகணும். அதுதான் என்னோடய பெரிய டார்கெட்டு. இந்த லைட் வச்சுக்கிட்டு கன்ஃபார்ம் நம்ம போக முடியாது. உடுமலைப்பேட்டைக்கு 43 கிலோமீட்டர், பழனிக்கு 61, பொள்ளாச்சி 71 கிலோமீட்டர். ஆனால் இப்போ நம்ம பொள்ளாச்சி போக மாட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அம்மாடியோ ஆத்தா चलो इधर போகாத, चलो இத பாரு ஓகே மக்கோ என்ன இது, இதை கொஞ்சம் நீ பாருங்களேன். ஆத்தி நான் கூட அசால்ட்டாக போயிட்டுருக்கேன். இதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த இதுலேயும் பர்கூர்லேயும் இதே வியூ மாதிரி தான். அப்படி போயிட்டுருக்கோம்னா அப்படியே ஃபுல் டவுனு விழுந்தோம்னா ஒன்றுத்துக்கு ஆகாது. எவ்வளோ டவுன் இருக்குது பாருங்களேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டிய யாருஃபு. பக்குன்னு இருக்குது. இப்போ இந்த வியூ பார்த்தோன்னே எனக்கு மூணாருக்கே ஃபஸ்ட் டைம் தான். அதுவும் மூணார் வந்து உடுமலைப்பேட்டை ரோடு ரொம்ப சேஃப் இல்லாத ரோடு. அண்ட் ரொம்ப டேஞ்சரஸான ரோடு. சைடில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த இது கொஞ்சம் இதுக்கு மட்டும் விட்டு வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லா இதுக்குமே ஓப்பனாக விட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் சொன்னேன் பாருங்க. அப்படியே அந்தாண்டா வந்தோம்னா வச்சிங்களேன் பறந்துட வேண்டியதுதான் பரலோகத்துக்கு. எந்த ஒரு சைடில் சேஃப்டி வேறுமே இல்லை. அங்கே இங்கேயும் கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா கீழே, அங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இவங்களுக்கு வேறு பொழப்பு இல்லையா, எங்கே தான் எனக்கு வீடியோ எடுக்கணையா. அது சேஃபே இல்லை இந்த ரோட்டில் பார்க்கிங் பண்ணுறதுக்கெலாம். ஆனால் அதையும் மீறிங்கெல்லாம் பார்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஞ்சரஸான ரோடு இது. எனக்கு தொப்பூர் ரோடு இந்த ரோடு தான் பயங்கரமாக இருக்க மாட்டுக்கு. சொருகி இருப்பானுங்க நேரத்துக்கு.
இதில் எப்படி இதில் வந்து 2 பேர் போக முடியுமா? அதில் வந்து முந்திரி வந்து நிற்கிறது. இதில் வேறு எனக்கு தெரிஞ்சு தொப்பூரோட இந்த ரோடு எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது. இத்தனை அண்ணாண்ட பார்த்தியா இல்லையா? பாருங்க. ஓகே ரோடு என்னத்துக்கே போகிறான் இப்படி. ஆக்சுவலாக இந்த அண்ணன் ஃபேமிலியாக வந்துட்டு ஃபேமிலியாக போகிறாங்க. நம்ம கூட அப்படியே ரெண்டு வண்டி கொஞ்சம் கேப் பிடிச்சி நடுவில் அண்ணன் பூந்தாரு. அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இவர் தான் சொன்ன முன்னாடி டாடா சுமோலாம் பூந்துட்டாருன்னு சொன்னார்ல, அவர் இதுதான். என்ன செக் போஸ்ட்டா? தேங்க்ஸ் சேட்டா. கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். அப்படியே கேரளா போடுறதுக்கு சரி திருப்பி தமிழ்நாட்டு போட்டுருக்கே வந்துட்டேங்க. செல்லம் தமிழ்நாட்டு போட்டு திருப்பூர் மாவட்டம் அது கேரளா. நீ போச்சலாம் என்னம்மா? எவ்வளோ ஒரு ஆள் டிக்கெட்டு? 3 வண்டி 4 வண்டி. சேஞ்ச் இருக்கா? தரோம் 6 மணிக்குள்ள போடுவாங்கய்யா. இப்பயே 5:30 ஆச்சு. பைத்தியம் சதுரத்தில் நான் பயந்தாயிட்டேன். அப்போதான் சொல்லலாம். நம்ம ஸ்டாப் பண்ண சொன்னாங்கள அதே டைம் தான் நம்ம கூட வந்தாங்க. 5 வண்டி போனுச்சு. நம்ம கூட 5 வண்டி கிளாஸ் ஆனிச்சு. ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா போலீஸ்கார் நீங்கள் சொன்னாங்க. எதுக்கு நீங்கள் சொன்னாங்க எனக்கு தெரியல. நீங்கள் போய்ட்டு வண்டி ஓரங்கட்டுன்னு சொன்னாங்க. சரி ஓகே செக்கிங் தான் நினச்சேன். ஆனால் செக்கிங் கிடையாது. நம்மளுக்கு அங்கேயே செக்கிங் பண்ணிட்டாங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டாக ஒரு பைக்குக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ண மாட்டேங்க. அதாவது இப்போ 3 டு உடுமலை போகிற ரோட்டில் அது எதுக்கு இந்த 20 ரூபா வாங்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் வாங்கியிருக்காங்க. அந்த இதை வாங்காமல் போனீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து 500 ரூபீஸ் பே பண்ணணுன்னாங்க. ஓகே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 20 ரூபா தான் எவ்வளோ செலவு பண்ணுறோம். 20 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. இதில் என்னென்னா நாங்கள் மட்டும் தான் டிக்கெட் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊர் புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே டிக்கெட் வாங்குறாங்க. கொஞ்சம் லோக்கல் பீப்புள் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே டிக்கெட் வாங்குறதில்ல. அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஒருவேளை அவங்க உள்ளூர்காரங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் கரெக்டாக இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே இறங்கி திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கரெக்டாக உடுமலைப்பேட்டில் போய் எனக்கு ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. கரெக்டாக உடுமலைப்பேட்டை தான் போட்டுருக்கு. பாப்பா எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பசங்க இன்னும் பாதி வண்டி வரல. வரதானே அதுக்கப்புறம் சின்ன அதுக்கப்புறம் இன்னும் NS 160 இருக்குல்ல, NS 160 அண்ட் தென் R15 V3 3 பைக் தான் வரலையா எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் MT ஒரு 4 வண்டி மிஸ்ஸு. எங்கன்னே தெரில. நான் வருமா வராதா? பெரிய வண்டி ஏதாச்சும் இருக்குதாயா? ஏறு மேலே ஏறு. இதில் ரைட் ஏற முடியாது. நீ உங்கள் வழிச்செலவு உங்களின் வாழ்க்கை செலவு அண்ணன் அவரே வாரத்தை வள்ளி கொடுத்துருக்காரு. சரியான டிராஃபிக் ஜாம் இந்த ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருந்தாங்களா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அடியில் தேயுது இல்லை? அதை நான் வண்டி எங்கே இருந்தோன்னா இம்போர்ட் பண்ணலாம் சொல்லலாம். கம்மி தான். டிஎல் இம்போர்ட்றத டெல்லியிலேருந்து வந்திருக்காங்கன்னு நினச்சிக்காத. அங்கேருந்து வண்டி வரது எல்லாமே லோக்கல் வண்டி. ரேட் கம்மியாக வரும். அதெல்லாம் கொக்காமக்கா இந்த ரூட்டு சரியாந்திர மோசம் மாட்டுக்கு. ஒரு கார் ஒரு மேலே இருந்துச்சுன்னா ஒரு கார் கீழே தான் போகணும் மாட்டுக்கு. 1 வேன்றது கரெக்டாக இதுதான் 1 வே மாட்டுக்கு. கொஞ்சம் கூட கீழே இறங்க முடியாது. வாய்ப்பே இல்லை. அந்தாண்ட ஃபுல்லாக மண்ணு கொட்டிச்சு வந்தால் கூட இறங்கி போகலாம். அந்த பாவம் ரொம்ப லோ பாடியாக இருக்கிறதெல்லாம் இறங்க முடியாது. டொப்புன்னு அடிவோம் அது கீழே பாடி கிட்ட எல்லாமே. இன்னும் கரெக்டாக உடுமலைப்பேட்டைக்கு 25 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் சேலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 204. சேலத்துலேருந்து அந்தாண்ட பெரிய போகிறதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர்ஸ் இன்னும் அப்ராக்சிமேட்டாக இருக்குது. வண்டி எனக்கு தெரிஞ்சு சேலம் வரைக்கும் தான் போகும். சேலத்துக்கு அப்புறம் எங்கே எப்படின்னு தெரில எனக்கு. மணி இப்போ தான் 4. நம்ம சேலம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து வந்துடுறாங்க. தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி. நீங்கள் உடம்பு தான். சரி ஓகே. நீங்கள் இப்போ இங்கே ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. உடுமலைப்பேட்டை செக் போஸ்ட்டு
சார் 2 செக் போஸ்ட் இருக்காட்டுக்கு, அங்கே ஒன்று இங்கே ஒன்று. செக் போஸ்ட்டில் எங்கே காசு வாங்க, எங்கே செக் பண்ணாங்க? செக் போஸ்ட்டில் செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க சார் நிறைய. ஆனால் செக் போஸ்ட்டில் செக்லாம் பண்ணல. ஆனால் இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும்ல. எவ்வளோ யாரும் நம்ம எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து செக் போஸ்ட்டில் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்க யாருமே செக் பண்ணல, அவங்க பாட்டுக்கு விட்றாங்க, அவங்க பாட்டுக்கு போகிறாங்க வராங்க, அவ்வளோதான். இருந்தாலும் நம்மளோட இதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஏறு பத்திரமா, இங்கே ஏறு, வரேன் சரியா? இங்கே ஏறா, போடா, இங்கே வச்சுட்டு போகிறேன், இருறா, உட்கார்றா, வழி அனுப்பிச்சு விட்டுறேன்டா. ஏய் உட்கார்றா, நீ வயரை பார்த்துக்கிட்ட, உங்ககிட்ட கேப் கொடுத்து ஒழுங்காக பார்த்துக்கல. நீங்கள் செல்லாம் கிளம்புறியா? பார்த்து பத்திரம் போயிட்டு சேஃபாக வா. நெக்ஸ்ட் ரைட் பார்ப்போம் சரியா? வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு பாரு, கீழே வந்ததுக்கு ஒரு கிரிப் போட்டதுக்கு எனக்கு எப்படி இருக்கு பார்த்துக்க. என் வண்டிலாம் இப்போ என்ன யோசிச்சு பாரு நீ. ஆ என் வண்டி ஒன்றாச்சும் பரவாயில்ல, கீழே விழுந்ததுக்கே உனக்கு அந்த இது பைக்கு பக்குன்றுச்சு. என்னதெல்லாம் பாரு, அப்படி விழுந்தும் நான் எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு இருக்கேன் பார்த்துக்க. மயிறு காசு கம்மி, 20,000 உங்கள் அக்கௌண்ட்டு காசா தெரில. சொல்ல இப்போ நான் என்ன பண்ணலாம், சேலம் போயிட்டு ஆஃபீஸ் விட்டு அப்படியே கிளம்பலாமா என்ன எதுன்னு தெரில எனக்கு. மயிரை வீட்டில்னு சொல்லவே இல்லை, அதான் அப்படி தான் சொல்லணும். சரி நீ பார்த்து போ, பார்த்து தூரம் போயிட்டு மெசேஜ் பண்ண. தூக்கம் வந்தால் தயவுசெய்து சொல்கிறான், ஓரம் கட்டிடு. அரை மணி நேரம் ஆனாலும் சரி, நாளைக்கு காலையில் சீக்கிரம் லேட்டாக போனாலும் சரி, தூக்கம் வந்தால் ஒரு சுக்கு தயவு செஞ்சு ஒரு மணி நேரம் படுத்துட்டு எழுந்து சொன்னால் கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போ அவசரப்பட்டு போனோம்னா இந்த நாள் வந்து தான் பார்த்துக்கோ. உனக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் அதான் சொல்கிறேன். என் வண்டி தான் நான் சொல்லுவேன், பார்த்து இருந்துக்கோ. சொல்லலாம், பார்த்துக்கோ, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஆ சரியா? ஆமாம், நான் இன்னைக்கு இப்படி திரும்பிங்க நான் நேராக போயிடுவேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி சிவகாசி ஒரு 3 வண்டி உங்கள் கூட வரும்னு நினைக்கிறேன். போகும்போது பார்த்து தயவுசெய்து தூக்கம் வந்தால் வண்டி நிறுத்தி போட சொல்லிடு. நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியும் எல்லாம் இந்த பேச்சு பேசின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதனால் சொல்கிறேன் சரியா?